ஹாய் மக்களே, அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். நான் உங்க வீட்டு பிள்ளை துரைராஜ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா காஞ்சிபுரம் சாரை பார்க்க வந்திருக்கோம். சந்தனராஜ் அப்படின்னு ஒரு சாரை பார்க்க வந்திருக்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ பொறியாளர், சரிங்களா? அவர் பார்க்க வந்திருக்கிறோம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் கரண்ட் பில் அதிகமாகுது இல்லையா? அதை குறைக்கிறதும் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கோசம் லைட்டில் நம்ம சூரியன் ஒளியை பயன்படுத்தி லைட் எரியலாம் சொல்லிட்டு அவர் விஷயத்தை தெரிஞ்சு வந்திருக்கிறோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கொடுப்பாங்க வாங்க வாங்க மக்களே. சார் உங்களுக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷம். இந்த சூரிய ஒளியில லைட் எரிந்து பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சார். சூரிய ஒளி மட்டும் கிடையாது. இன்னைக்கு ஏழை மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சோலார் போனா எல்லாம் பயந்து ஓடிடுறாங்க நிறைய செலவுன்னு. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இவங்கெல்லாம் பல்ப் வாங்கி யூஸ் பண்ணிடுறாங்க வீட்டுல. கேளுங்க எப்படி நல்லா இருக்குதான்னு கொஞ்சம் கேளுங்க, அவங்ககிட்ட சொல்லுவாங்க. பல்ப் யூஸ் பண்ணிக்கலாமா? உட்காந்து சொல்லுமா? இவங்க எல்லாம் பயன்படுத்திருக்கிறாங்க. அந்த பல்ப் பாத்தீங்கன்னா இன்வெர்டர் பல்பு. இது வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சும்மா நம்ம கையில வச்சோட எரியும். அந்த மாதிரி எரிப்பிடி பல்ப் இது கையிலையும் எரியும். கரண்ட்ல மாட்டினாலும் எரியும். அந்த பல்பு பாருங்க சைடு அது கொடுங்க. இப்போ கரண்ட்ல மாட்டிருக்கோம், கரண்ட்லயும் எரியுது. இப்போ விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோலர் ஒன்று மாட்டிட்டு அழகாக நம்ம வீட்டில் சார்ஜ் பண்ணிக்கிறாங்க. போட்டு பம்ப் செட்டில் போய் போட்டுக்கிறாங்க. ஒரு டார்ச் அடி மிச்சம் அது. என்னென்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பல்ப் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நல்ல மலிவான விலைக்கு தான் தர்றோம். இந்த 600 600 எம்ஆர்பி நம்ம அந்த விலைக்கு தரல. இதில் முக்கியமான மகத்துவம் கேட்டிங்கன்னா, இது பாருங்க, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 90% பவர் சேவர் போடுறோம். ஒரு 10 யூனிட் ஆவரத்தில் 1 யூனிட் தான் கரண்ட் உள்ள ஆகுதுன்னா அது மக்களுக்கு சர்வீஸாக இல்லைங்களா? பணம் சம்பாதிக்க கருத்து நம்மளுக்கு இல்லைங்க ஐயா. மலிவான விலை தரோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 350 ரூபாய் தரோம். இதோட விலை வந்து 600 ரூபா போட்டுருவோம். ஆனால் 350 ரூபாய் தரோம். அது மட்டும் கிடையாது, சோலார் லைட் கேட்டிங்க வந்துருமே. சோலார் லைட் கேட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா சோலார் லைட் பார்த்தீங்கன்னா இது சோலார் லைட். இது கையில் அந்த வெளிச்சம் பட்டா ஆஃப் ஆகிடுச்சு. ஆமாம், மறைங்க. அது இது மறைச்சா ஆன் ஆகும். சூரிய வெளிச்சம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரிய வெளிச்சம் நம்ம வந்து எப்பவுமே வீட்டு வாசல் ஒரு விளக்கு வெடிப்பாங்க. அது எண்ணெய் ஊற்றினா தான் எரியும். இது எண்ணெய் ஊற்றாம எரியும். இது வந்து 10-11 மணிக்கு எரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங் இருக்கு. செட்டிங் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும். ஆள் வந்து பிரைட்டாக எரியும். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வந்து 600 ரூபா விலை. இது ரேட்டு பாருங்க, கிட்ட வாங்க. 599 ரூபா. நம்ம கஸ்டமருக்கு 300 ரூபாய்க்கு தர்றோம். இது கொரியர் கிலோமீட்டர் 300 ரூபாய்க்கு. இன்னும் கேட்டீங்கன்னா நேரில் வந்தால் கொரியர் செலவெல்லாம் கம்மி பண்ணி 200 ரூபாய்க்கு தர்றோம். மகிழ்ச்சியான விஷயங்களா? அது மட்டும் கிடையாது. இங்கே பாருங்க, நீங்கள் கேட்டீங்க பெரிய லைட்டுக்கெல்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லைட்டு. இதோட விலை கூட நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் நல்லா இருக்குங்களா? இது அப்படியே வெளிச்சத்துக்கு கொண்டு போங்க. வெளில இந்த வெளிச்சம் பார்த்தா ஆஃப் ஆகிடும் பாருங்க. திருப்புங்க. இப்போ அங்கே சார்ஜ் ஆகுது பாருங்க. லைட்டு லைட் ஏறி சார். சரி, சார்ஜ் ஏறிட்டு அப்புறம் ஏறிங்களா? அப்படியே சார்ஜ் ஆகும். நம்ம ஆட்டோமேட்டிக்காக நீ பாருங்க இருட்டாச்சுன்னு தானே ஏறிது. இப்படி வேலை பாருங்க. இங்கே பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வேலையை. இல்லை சார், 3500 ரூபா போடுங்க சார். நம்ம 2500 ரூபாய்க்கு தரோங்க. யாருமே தர முடியாத வேலை தர்றாங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா கோர்ஸ் பிடிக்கிற மிஷின் இருக்கு. டிவில விளம்பரம் வரும், ஒன்று ஃப்ரீ. ஆனா வந்து எல்லா கோர்ஸும் முடிச்சிருவாங்க. அப்படி கிடையாதுங்க ஐயா. எலி போனி வைக்கிறேன்னா அந்த எலி போனிக்குள்ள போற அந்த எலியை மட்டும் தான் பிடிக்குமே தவிர அங்க இருக்க வேர்க்கல சாப்பிட்ற எலியை பிடிக்காது. அம்மா பதில் உள்ள பாத்தீங்கன்னா கோர்ஸுங்கிறவங்க பார்த்துருப்பீங்க. அப்படி வேலை பாருங்க, காமிங்க. வேலை 825 ரூபா போடுங்க சார். இப்போ நம்ம கம்பெனியில் 600 ரூபாங்க ஐயா. நம்ம 300 ரூபாய்க்கு கொரியரில் அனுப்புகிறோம். நேரடியாக வந்தால் 200 ரூபாய்க்கு தர்றாங்க ஐயா. மலிவான விலையா இருக்கா? நம்ம ஒன்று வாங்க ஒன்று ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஏமாத்தலைங்க ஐயா. ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அதே மாதிரி செப்டி டேங்க் கிளீனரு. இது வந்து லாரி வச்சு கிளீன் பண்ணுற வேலை கிடையாது. அப்படி வேலை 400 ரூபா 350 ரூபா போட்டிருக்கோம் பாருங்க. நம்ம 350 ரூபாய்க்கு தர்றோங்க ஐயா. 350 ரூபா போடுங்க. ஆமாம். இப்போ நம்ம யாருக்கா தரோம்னா கொரியர் செலவு இருக்குங்களா? கொரியர் செலவு விட்டு நம்ம 50 ரூபாய்க்கு தரோம். 2000-3000 செலவு பண்ணி செப்டி டேங்க்ல இருந்து லாரி வச்சு கிளீன் பண்ற வேலை கிடையாதுங்க ஐயா. அருமையான ப்ராடக்ட்லாம் வச்சிருக்கோம். இன்னும் நிறைய ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. இந்த கம்பெனி எங்க சார் இருக்கு? இப்போ இந்த வந்து இது நம்ம கம்பெனி வந்து ஸ்டீடர்ல போயிட்டு சாரி நம்ம வந்து
நற்பவி லைஃப்ன்ற ஒரு கம்பெனி கொண்டு போய் ஸ்டூடெண்ட் ஆர்கனைசேஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் டிஎஸ்எம் கம்பெனி ஓசூர்ல இருக்கு. அவர் சிறப்பா பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பல லட்சங்கள் டேர்ன் பண்ணிருக்காங்க. நம்மளே வந்து அந்த கம்பெனிக்கு வந்து சப்ளை பண்றோம். நம்ம சப்ளை பண்ணிடுறோம். சப்ளை பண்றோம். நம்ம என்ன பண்ண நேரடி வரலாம் விலை கம்மியா தர்றோம். இதுல அந்த கம்பெனில இருக்கிற உறுப்பினர்களுக்கு நம்ம மரியாதை தர்றோம். அது மட்டும் இல்ல இதுல வருமான வாய்ப்பு இருக்குது. எவ்வளவு சம்பாதிச்சிருக்கோம் சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேளுங்க. ஒரு வார்த்தை கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. கேளுங்க ஐயா. கட் பண்ணுங்க. சொல்லுங்க, நீங்க இந்த பொருள் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி இருந்தது? சார் இப்பதான் ஜாயின் பண்ணி ஒரு மாசத்துக்கு தான் ஆகுது. ஒரு 2000 ரூபாய் வருமானம் வந்து. அப்படியா? இல்ல பக்கத்துல நீங்க சொல்லுங்க, எத்தனை மாசம் ஜாயின் பண்ணிருக்கீங்க? ஐயா நான் வந்து 3 மாசமா ஜாயின் பண்ணியிருக்கேன். சரி சார் டிஎஸ்எம் அட்டாச்மெண்ட் பண்ணதுலேருந்து அந்த ஓனர் எப்படி அதெல்லாம் பேசுறாரு. அப்படியா? சரி. எல்லா பொருளும் தரம் கம்மியான விலைக்கு தரங்க. நீங்களாம் மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்றாரு. சரி. அதனால இது வரைக்கும் நான் ஒரு 25 மெம்பருக்கு சேர்த்தேன். அப்படியா? சூப்பர். அப்புறம் மாசமானா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அளவுக்கு சந்தான ராஜா அவர்கள் வருமானம் பண்ணி. சரி, சந்தோஷம். அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றியா நான் சொல்றது. சரி, சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் கண் பார்வை பாதிக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு இதுல போன பெருசா சூப்பர் சூப்பர். ரெண்டாவது வந்து ரேடியேஷன் வந்து குழந்தைங்களை பாதிக்காது. ஆமா, கண்ணுதான் நிறைய பாதிப்பு சொல்றாங்க. நல்ல விஷயம். ஓகே, சூப்பர். இது என்ன சார் ரேட்டு? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கம்பெனில வந்து கொடுக்கறது 300 ரூபாய்க்கு தராங்க, நம்ம 200 ரூபாய்க்கு தராங்க. சூப்பர். கொரியர்னா 250. சூப்பர். இது வெளியில கிடைக்காதுங்க ஐயா. ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் நம்ம பண்றோம். சரி, ஓகே, சூப்பர். அந்த மாதிரி நிறைய இருக்கு. நமக்கு சுகருக்கெல்லாம் கூட மருந்து இருக்கு, நிறைய இருக்கு. உங்களுக்கு சொல்லணும்னா நேரம் கடந்து போயிட்டே இருக்கோம். இதுல நம்ம வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணி அனுபவிச்சாதான் நம்மளுடைய தெரியும். எந்த கம்பெனியும் தர முடியாதெல்லாம் எல்லாமே விலைய மலிவா இருக்குது. 20% கமிஷன் தர்றாங்க. சேல்ஸ் பண்ணல 20% கமிஷன் கிடைக்குது. அருமையான கம்பெனி, நல்லா இருக்கு. ஆமா, இது முறையா வந்து பதிவு பண்ணி ஜிஎஸ்டி எல்லாம் கட்டி டிடிஎஸ் சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் பிடிச்சி நமக்கு தேவை தர்றாங்க. ஒரு அருமையான தொழில் வாய்ப்பு. ஐயா நான் வந்து இப்ப கம்பெனி அந்த டிஎஸ்எம் கூட இணைஞ்சு கொஞ்ச நாள் தான் பண்றோம். சார் சொன்னாரு இல்ல, 2 மாசம் தான் ஆகுது. 2 மாசத்துல ஒரு 10-15,000 சம்பாதிச்சிருக்கேன். நிறைய பேர் சம்பாதிச்சிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, நான் வந்து இது வந்து லைசன்ஸ்லயே இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்கோம்னா, நற்பவியை வந்து அந்த கம்பெனி டைப் பண்ணி 2 மாசம் ஆகுது. என்னால முடியல, என்னால வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியல, வயசாயிடுச்சு, எல்லாம் நம்ம ஆடி ஓடிப்போம், வேலை செய்ய முடியலன்ற ஒரு காரணத்துக்காக, உடல்நல குறைவு காரணத்துக்காக அந்த கம்பெனி டைப் பண்ண அவர் சிறப்பா பண்ணுங்காரு. நீங்க யாராவது தேவையோ எம்டி நம்பரும் தரலாம், டைரக்டா அவர்கிட்டையும் பேசலாம். இது நம்முடைய சொந்த பில்டிங்கு, சொந்த ஆபீஸ். எப்பயும் பார்க்கலாம். நான் எங்கேயும் போக போறது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகி 2010 இந்த தொழில் தான் பார்த்துன்னு இருக்கிறோம். இது டிஎஸ்எம் இணைஞ்சனால பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் ஆகும். இனி ஃபியூச்சர்ல நாங்க வந்து இ சைக்கிள், இ பைக் இந்த மாதிரி தான் கொண்டாட போறோம். அதுக்கு வேண்டிய ஏற்படும் மார்ச்ல சைக்கிள். ஆமா, சைக்கிள் வந்து லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டலாம், குழந்தைங்க வண்டி ஓட்டலாம். அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் நிறைய ப்ராடக்ட் வருது, நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க. ஓகே மக்களே, நன்றி 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 நன்றி. பார்த்தீங்கன்னா கரண்ட் சேவ் பண்ணது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. பார்க்கணும் நிறைய விஷயம் இருக்குது. அது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.